ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் லாரன்ஸ் டன்பர் அப்படிங்கிறவர் தான் எழுதினாரு. இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் செமஸ்டர் 1ல் வந்து இந்த போயம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 2 வீடியோ எடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே நான் ஐபாலில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அந்த போயத்தை எழுதுனது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா பால் லாரன்ஸ் டன்பர் அப்படிங்கிறத எழுதினாரு. இவர் 1872 வந்து பிறந்தாரு. 1906 வந்து இறந்து போனாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட் மட்டும் இல்லாமல் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஆஃப் த லேட் 19th அண்ட் ஏர்லி 20th செஞ்சுரி. இவர் நிறைய போயம் வந்து எழுதியிருக்கிறாரு. நாவல் நிறைய எழுதியிருக்கிறாரு, ஷார்ட் ஸ்டோரி நிறைய எழுதியிருக்கிறாரு. இவருடைய நாவலும் போயமும் ஷார்ட் ஸ்டோரியும் வந்து நல்லா ஃபேமஸாகவே ஆகிருக்குது. எப்போ அப்படின்னா லேட் 19th அப்படின்னா 19th செஞ்சுரி முடிவுலையும் 20th செஞ்சுரியுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய போயமும் எல்லாமே வந்து நல்லா ஃபேமஸாக வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He published his first poem at the age of 16 in a Dayton newspaper and served as president of his high school's literary society. இவர் எழுதின ஃபர்ஸ்ட் போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் 16 வயசுல இருக்கும்போது டேட்டன்கிற நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிரசிடென்ட் ஆஃப் ஹிஸ் ஹை ஸ்கூல் லிட்டரரி சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஹை ஸ்கூல் லிட்டரரி சொசைட்டியில் இவர் வந்து ஒரு பிரசிடெண்டாக வந்து இருக்கிறாரு. இதுதான் வந்து ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். வாங்க இப்போ நம்ம போயத்துக்குள்ளே போகலாம். த ஸ்பாரோ, a little bird with plumage brown. A little bird with plumage brown. அதாவது இந்த ஸ்பேரோங்கிற போயம் வந்து ஸ்டார்டிங்கில் எது மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பறவை வந்து பார்த்தீங்கன்னா பிளமேஜ் ப்ரௌன் அப்படின்னா பிளமேஜ் அப்படின்னா ஃபீதர்ஸ்னா இறகுகள். பறவை அந்த சின்ன பறவையுடைய இறகுகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து இருக்குதான், ப்ரௌனிஷாக வந்து அந்த இறகுகள் இருக்குதான். பிசைட் மை விண்டோ ஃப்ளட்டர்ஸ் டவுன். ஃப்ளட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா பீட்டிங் த விங்ஸ், அதாவது அவருடைய இறகுகளை வச்சு பீட் பண்ணுதான், அதாவது படப்படம் அடிக்குதான். எங்கே அடிக்குதான் பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய வீட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோஸ் பக்கத்தில் உட்காந்து படன்னு அடிக்குதான் வெளியில் உட்காந்துக்கிட்டு. A movement slips its little strain, 10 taps upon my window pane. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு படப்படம் சிறகுல வச்சு அடிக்குது. அடுத்து அதனுடைய மூக்கு இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா ஷார்ப்பான மூக்கு, அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா டப்புன்னு அந்த விண்டோவில் வந்து அப்படியே கொத்துதான். எதுக்காண்டி கொத்துது அப்படின்னா ஆத்தர் வந்து தன்னை கவனிக்கணும், நான் வந்திருக்குங்கிறத கவனிக்கணும், அதை வந்து ஆத்தரை தெரியப்படுத்துறதுக்காண்டி அவருடைய மூக்கை வச்சு என்ன பண்ணுதுன்னா டப்புன்னு ஒரு 10 தடவை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டப்புன்னு அடிக்குதான். அப்போ வந்து ஆத்தர் வந்து திரும்பி பார்க்காதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அண்ட் ஸ்லிப்ஸ் அகைன் அண்ட் ஹோப்ஸ் அலான் டு கால் மை நோட்டீஸ் டு இட்ஸ் சாங். சரி, 2 டைம் வந்து ட்ரை பண்ணிட்டு ஆத்தர் வந்து கவனிக்காதனால 3ஆவது டைம் என்ன பண்ணுது அப்படின்னா சாங் வந்து பாடுதான். அதாவது அதுடைய சாங்கை வந்து பாட ஆரம்பிக்குதான். ரொம்ப இனிமையான சாங் வந்து பாடுதான். இந்த தடவையாச்சும் வந்து ஆத்தர் நான் வந்திருக்கிறத கவனிப்பாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் வந்து பாட ஆரம்பிக்குதான். ஆனால் பட் ஐ ஒர்க் ஆன் நார் ஹீட் இட்ஸ் லே டில் இன் நெக்லட் இட் ஃப்ளைஸ் அவே. ஆனாலும் இப்போ வந்து ஆத்தர் வந்து ரொம்ப ஒர்க் பிஸியில் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த பறவை வந்து பறவை வந்திருக்கிறது தெரிஞ்சும் அதை வந்து திரும்பி பார்க்கலையா, அதை வந்து கவனிக்கலையா. ஆனால் ஆத்தருக்கு நல்லாவே தெரியும் இந்த பறவை வந்து விண்டோ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்காண்டி பண்ணுது அப்படின்னா ஆத்தருடைய கவனத்தை வந்து தன் பக்கம் வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இந்த பறவை ட்ரை பண்ணுது. ஆனாலும் ஆத்தருடைய ஒர்க் பிஸினால அந்த பறவையை வந்து கவனிக்கவே இல்லை. அதனால அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பேரோ என்ன பண்ணுது அப்படின்னா வருத்தத்தோட வந்து அங்கிருந்து பறந்து போயிருது. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மூலமாக ஆத்தர் வந்து சொல்ல வர்றாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ்
கம் ஃப்ளட்டரிங் எர்த்வர்ட் ஃப்ரம் அபோவ். இந்த பேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா மேலே ஸ்கைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தோடைய விண்டோ நோக்கி வந்துச்சான். இந்த இடத்துல வந்து பேர்டு அப்படின்னா எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, பேர்டு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பேர்ட்ஸ் வந்து எடுத்துக்க வேணாம். பேர்டை வந்து நேச்சர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. நேச்சர் வந்து எதுக்கு இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, டு செட்டில் ஆன் லைஃப்ஸ் விண்டோ சீல்ஸ் அண்ட் ஈஸ் அவர் லோட் ஆஃப் எர்த்லி சீல்ஸ். ஸோ விண்டோ சீல்ஸ்னால் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்லி ஹில்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டான்ஸா மூலமாக நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வேலைகள்னால வெளியில் உள்ள அழகான விஷயங்களை கவனிக்க வந்து தவறுறான். அதாவது என்ன பண்ணுறான்னா, காலையில் எழுஞ்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒர்க்கு வேலையிலே வந்து மூழ்கி இருந்துடுறான். அவருடைய லைஃப்பை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சே வந்து கழிச்சிடுறான். ஒரு நேரம் கூட வந்து நிம்மதியாக வந்து உட்காந்து வெளியில் உள்ள அழகான காட்சிகளை, நேச்சரை, இயற்கையை ரசிக்கணும் அப்படிங்கிறது தோணாமல் முழுக்க வேலையிலே மூழ்கிறான். காலையில் எழுஞ்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலையில் வந்து பிஸியாகவே இருக்கிறான். ஸோ அப்போ நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, இது இடைப்பட்ட நேரத்தில் வந்து மனிதனுடைய கவனத்தை தம் பக்கத்தை ஈர்க்கணும், அவருடைய வேலைப்பளவு குறைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நேச்சர் பல விதமாக வந்து ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து நம்ம நேச்சர் பக்கத்துக்கு வந்து நம்ம திரும்பி பார்க்குறதே கிடையாது. பட் வி இன் டிராஃபிக்ஸ் ரஸ் அண்ட் டின் டு டீப் என்கேஜ்ட் டு லெட் தம் இன். அதாவது டிராஃபிக்னு என்ன அப்படின்னா, நம்ம ரோட்டில் போகும்போது எவ்வளோ டிராஃபிக் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப கடுமையான டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டால் எந்த அளவுக்கு இருக்கும். டின் அப்படின்னா கன்ஃபியூஷன். அதாவது ஒரு கார்லையோ ஒரு பைக்லேயோ போயிட்டு இருக்கும்போது ஒரு கடுமையான ஒரு டிராஃபிக்குள்ளே எப்படி மாட்டிக்கிட்டோமோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள வேலைப்பளுனால, இந்த உலகத்தில் உள்ள பல சிஸ்டம், அதாவது உலகத்தில் உள்ள பலவிதமான நோக்கத்தினால, பலவிதமான ஒர்க்குனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் மூழ்கிடுறோம். அதில் அந்த டிராஃபிக்கில் எப்படி நம்ம ஒரு ஆளாக மாட்டி நிற்கிறோமோ, அதே மாதிரி உலகத்தில் இந்த சிஸ்டமேட்டிக் உள்ள வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் ஒரு ஆளாக வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். ஓகே, இவ்வளோ ஒர்க்கு பண்ணுறதுனால அவன் சந்தோஷமாக இருக்கானா, ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கானா பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமே இருக்காது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணுறது நல்லதா, நம்ம பண்ணுறது கெட்டதா, எதுவுமே தெரியாமல் லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பான். காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் தான் என்ன பண்ணுறோம் கூட தெரியாமல் ஒரு மிஷின் வந்து எப்படி வேலை பார்க்குமோ அதே மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் வந்து நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்ச நேரம் என்னைய பாரு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணு. அதுக்காண்டி தான் வந்து இந்த நேச்சர் வந்து மனிதனை வந்து அணுகிறதுக்கான ட்ரை பண்ணுது. அதாவது இந்த நேச்சருங்கிறது அப்படின்னா ஒரு பேர்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, அந்த பேர்டுங்கிறத நேச்சருக்கு கம்பேர் பண்ணுறாங்க. மனிதனை வந்து எப்படியா தன் பக்கத்தில் வந்து திரும்ப வச்சு அவருடைய வேலைப்பளவை குறைக்கணும் அப்படிக்கான ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் கூட நம்ம ஒதுக்குறதே கிடையாது. இதுதான் வந்து சொல்ல வர்றாரு. வித் டெடன்ட் ஹார்ட் அண்ட் சென்ஸ் பிளாட் ஆன் நார் நோ அவர் லாஸ் டில் தே ஆர் கான். ஸோ ஆத்தர் லாஸ்ட்டில் என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நேச்சர் வந்து நம்மளை தேடி வரும்போது, நேச்சர் வந்து தானாகவே தேடி வரும்போது அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து இருக்கும்போது தெரியாது, இல்லாதப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சருடைய அருமை வந்து தெரியுமா. இப்போ இருக்கும்போது ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பறவை வந்து எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்து வந்து ஆத்தர் திரும்பியே பார்க்கலையா, அதே வந்து அந்த நேச்சர் இல்லை, நேச்சருங்கிற உலகத்தில் இல்லைன்னு சொல்லும்போது அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம லைஃப்பில் இழந்துட்டோம். ஃபுல் அண்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஓடிட்டு ஒரு அழகான விஷயத்தை வந்து நம்ம ரசிக்க தவறிட்டோமே. ஸோ வாழ்க்கை முழுவதும் வந்து உழைச்சு நம்ம மனசுல வந்து என்ன சந்தோஷத்தை கண்டோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காதான். நம்ம என்னதான் வேலையா இருந்தாலும், நம்ம என்னதான் ஒர்க் பிஸியா இருந்தாலும், நம்மளும் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணணும், கொஞ்சம் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் நேச்சரை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை தான் வந்து ஆத்தர் வந்து இந்த போயம் மூலமாக நமக்கு சொல்ல வர்றாரு. இந்த போயம் உங்களுக்கு எப்படி நம்ம இந்த போயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் போயம் பார்க்கலாம். இதுக்கு இடைப்பட்டதில் இந்த போயத்துடைய எஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன், அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ.